நீ சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன மூலிகமான சந்தோஷத்துல இருந்தீங்க. இப்ப மீண்டும் வந்து சீமான் அவரோட ஆதரவு தெரிவிச்சனால சவுக்கு சங்கம் மறுபடியும் மீடியா திறந்துருவாரு. ராவணக்குடியில இடது கொடுத்து சங்கரை இங்க நடத்திக்கிறா என்ன பண்ணுவீங்க? என்ன வேணாலும் பண்ணட்டுங்க, நாங்க பாத்துக்குவோங்க, அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ராவணக்குடியில் பீஸ பிடிக்கிறீங்களா? சும்மா இருங்க, நீங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் சப்போர்ட் பண்ணுங்க. இடஒதுக்கீடு பத்தி மட்டும் பேசுறது உங்களுக்கு பிரச்சனையா இல்ல ஒண்ணு சேர்ப்போம் சொன்னது உங்களுக்கு பிரச்சனையா? ஒண்ணு சேருங்கப்பா, நீங்க நாசமா போங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஒண்ணு சேர்ந்தா நாசமா போயிடுவாங்க. ஆமா ஐயாப்பா, கோமணத்தை என்னைக்கு உருவமா நீதான் தம்பி 4 பேர் இருக்க வீட்டிலேயே ஒற்றுமை இல்லை. அதுக்காக நீங்க வந்து அண்ணன் தம்பி 4 பேர் அண்ணன் தம்பி 4 பேருக்கு ஒத்துமை இல்ல, ஒவ்வொருத்தருக்கு ஒரு அப்பா பேரை போட்டுருவோமா? இதெல்லாம் வந்து விமர்சனங்களை வச்சாலும் கூட ஒரு தமிழராக ஒரு சமூக நீதி சமத்துவ நீதி தலைவராக இன்னைக்கு அறிக்கையை விட்டு இது தவறு அப்படின்னு சுட்டி காட்டுறது ஏன் திமுகவினருக்கு வரலன்னு கேக்குறாங்க. திமுகவுக்கு ஏன் வரல? இது தவறுன்னு நான் தான் சொல்லி இங்க பாரு, அவங்க தானே சொல்லப்படுது. இது தவறு சார். எதிராக பேசுற காமாட்சி நாயுடு வீட்டுல அடிச்சிருந்தாலோ இல்ல வேற ஒரு ரெட்டியார் வீட்டுல பீய ஊத்திருந்தா கூட நான் கண்ணு தெரிவிப்பேன். தெலுங்கர்கள் இங்க இருந்து விரட்டங்கள் அருந்ததிர விரட்டங்கள் சொல்றாங்க. அந்த அருந்ததில 90% இங்க வந்து தூய்மை பணியை செஞ்சுக்கிறாங்க. இவங்களை விரட்டிட்டா ஆந்திராவுக்கு இந்த நாடு நாரிட்டம் சொன்னது யார் தெரியுமா? TKS இளங்கோவன். அவர் எங்க தெரியுமாங்கிறாரு? திமுக இதுவரை அருந்ததியர்களை தூய்மை பணியாளர்களை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தியது யாரும் இல்லை. என்ன நடந்தது ரியாக்ஷன்? அவர் இது வரைக்கும் கட்சியில தான் இருக்கிறாரு. அதெல்லாம் அவர் காது கேட்காது. என்ன கேக்குது? என்ன கேட்கல? TKS இளங்கோவன் சொன்ன சரியா? என்ன தப்பா என்ன பேசினாரு? ஐயா இந்த இவங்க எல்லாம் அமிச்சிட்டாங்க, எவையா பீ வர்றதுன்னு கேக்குறாரு. உண்மைதானே? உண்மையை தானே சொல்றாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? ஐயா இப்ப நீங்க தான் வந்து அந்த மக்களை வந்து நீங்க இழிவா பேசுறீங்க. சவுக்கு சங்கர் அவர்கள் பாரு, நாங்க இழிவா பேசல. இங்க பாரு, காலங்காலமாக அவர்கள் தான் மழை வல்ல வேண்டும் என்று சட்டம் மழை வரலன்னு அவங்க இப்ப மழை அல்றதெல்லாம் கிடையாதுங்க. மழை சரி அவங்க கொஞ்ச நாள் வந்தாங்கல்ல, கொஞ்ச நாள் நாயிடுங்க போய் எடுங்க. நீ ஏன் நீங்க நாங்க தான் அது எங்களுக்கு தான் நீளம் அப்படின்னு நாங்க தான் தமிழ அப்படின்றீங்களா? நீங்க போய் பண்ண வேண்டியது அந்த மொழி அடிப்படையில் நீங்கள் எல்லாம் நாங்க மொழி அடிப்படையில ஒண்ணும் இல்ல, நாங்க ஒண்ணும் மொழி இல்ல, நாங்க தமிழன் தான். நீங்க பாட்டு சாப்பிட்டுட்டு எல்லா குப்பையும் ரோட்ல போட்ட மாதிரி போட்டு போயிடுறீங்க. அதை இப்படியே இப்போ ஒரு வாரம் போட்டீங்கன்னா என்ன ஆகும்? சரி, அது யார் செய்யணும்? யார் செய்யணும்? ஒரு சமூகம் தான் செய்யணும்னு யாராவது எழுதி வச்சிருக்கா? அந்த சமூகம் தான் அந்த வேலைக்கு வர்றான், வேற சமூகம் வர்றது இல்ல. நீ ஒரு அந்த பீ வாரத்துக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் சம்பளம்னு சொல்லு. இந்த மாதிரி துப்புரவு பணிக்கு சம்பளம் 1 லட்சம். என்னத்துக்கு? அது வெறும் 150 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வேலைக்கு வரும்போது உங்களுக்கு நாங்க 1 லட்சம் ரூபாய் சம்பளம் இல்ல. அப்போ அவனோட வறுமையை நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம். அரசியல் கருடன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடைய சிறப்பு விவாத நிகழ்ச்சிக்கு 2 சிறப்பு விருந்தினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். திமுகவினுடைய மூத்த முன்னோடியான முனைவர் திரு காமாட்சி அவர்கள், அதே போல புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் பறையர் பேரவையின் தலைவருமான வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி இணைந்திருக்கிறார். இருவரையும் வரவேற்போம். ஐயா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கிறீங்களா ஐயா? நலமா இருக்கும். சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து தாக்கப்பட்டது, அதே போல வீடு வந்து சூறையாடப்பட்டதுக்கு வந்து சீமான் அவர்கள் வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. 4 ஆண்டு திமுகவினுடைய திராவிட மாடலுடைய ஆட்சி, அதற்கு சவுக்கு சங்கர வீடு மீது தெளிக்கப்பட்ட சாக்கடையே சாட்சி அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. சவுக்கு மீடியா வந்து மூட போறதா கூட சொல்லியிருக்கிறாங்க. மீண்டும் துவங்கிரும், அதற்கு அண்ணன் தைரியம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்க எப்படி பாக்குறீங்க? பயந்து பாம்பின் கால் பாம்பறியும். அர்த்தம் என்ன அர்த்தம்னா சவுக்கு ஒரு பாம்பு, சீமான் ஒரு பாம்பா? ஆமா, இந்த 2 பாம்பு சேர்ந்து உங்களை கொத்து பாருங்க. கொத்துதா இல்ல அதை நாங்க அடிச்சு தூக்கி போடுறோமான்னு பொறுத்திருந்து பாருங்க. இல்லைங்கய்யா, இப்ப அவர் மீடியாவை தான் மூடுறதுக்கு எனக்கு இவ்வளவு மெனக்கடல் பண்ணாங்க திமுக, நேரடியாவே விமர்சனம் வைக்கிறாரு. அந்த அவர் சுத்தி வளைச்சலாம் இல்லைங்க. காமாட்சிக்கும் எனக்கும் பிரச்சனைங்க. நான் ஒரு பீயை கொண்டாந்து காமாட்சி ஐயா வீட்டுல போட்டுறேன், சரின்னு சொல்லுவார் அவரு. இங்கே பாருக்கண்ணு, அதை வந்து நான் முழுமையாக மறுக்கிறது மட்டும் இல்லை, நான் வந்து அதை எதுக்குறேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடாது. அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது தப்பு. நடந்ததுக்கு யார் பொறுப்பு? நடந்ததுக்கு யார் பொறுப்பு? சவுக்கு சங்கர் அவருடைய வாய் தான் பொறுப்பு. அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் அதான் நீங்க எனக்கு எதிராக பேசுறீங்க. எதிராக பேசுறது மூர்த்தி, அது வேற விஷயம். எதிராக பேசுறதுங்கிறது வேற. துப்புரவு தொழிலாளர்களை எந்த அளவுக்கு
அசிங்கமா பேசினாரு. என்ன பேசினாரு நானா கேட்கணும், போய் கேளுங்க. என்ன துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஆதரவா தான் பேசினாரு. தெலுங்கர்கள் இங்க இருந்து விரட்டுங்கள், அருந்ததியரை விரட்டுங்கள்னு சொல்றாங்க. அந்த அருந்ததியர்ல 90% இங்க வந்து தூய்மை பணியை செஞ்சுங்கிறாங்க. இவங்களை விரட்டிட்டா ஆந்திராவுக்கு இந்த நாடு நாரிட்டும் சொன்னது யார் தெரியுமா? TKS இளங்கோவன். அவர் எங்க தெரியுமாங்கிறாரு? திமுக. இதுவரை அருந்ததியர்களை, தூய்மை பணியாளர்களை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தியது யாரும் இல்லை. என்ன நடந்தது ரியாக்ஷன்? அவரே இது வரைக்கும் கட்சியில தான் இருக்கிறாரு அப்படின்ட்டு. அதெல்லாம் அவர் காது கேட்காது. என்ன கேக்குது? என்ன கேட்கல? TKS இளங்கோவன் சொன்ன சரியா? என்ன தப்பா என்ன பேசினாரு? ஐயா இந்த இவங்க எல்லாம் அமிச்சிட்டாங்க, எவையா பீ வாரதுன்னு கேக்குறாரு. உண்மை தானே, உண்மையை தானே சொல்றாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? ஐயா இப்ப நீங்க தான் வந்து அந்த மக்களை வந்து நீங்க இழிவா பேசுறீங்க. சவுக்கு சங்கர் அவர்கள் பாரு, நாங்க இழிவா பேசல. இங்க பாரு, அவங்க துப்புரவு தொழிலாளிகள், அவங்க ஒரு வாரம் ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னு வச்சுக்க. ஏற்கனவே ஸ்ட்ரைக் பண்ணாங்க. நீங்க எல்லாம் அப்ப சென்னையில இருந்திருக்க மாட்டீங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில பாதி ஏரியா தான் பண்ணாங்க. நாரி போச்சு. அதால அது காலங்காலமாக அவர்கள் தான் மழை வல்ல வேண்டும் என்று சட்டம். மழை வரலன்னு அவங்க மழை அல்றதெல்லாம் கிடையாதுங்க. மழை சரி, அவங்க கொஞ்ச நாள் வந்தாங்கல்ல, கொஞ்ச நாள் நாயிடுங்க போய் எடுங்க. நீ ஏன் நீங்க நாங்க தான் அது எங்களுக்கு தான் நீளம் அப்படின்னு, நாங்க தான் தமிழ அப்படின்றீங்களா? நீங்க போய் பண்ண வேண்டியது. அந்த மொழி அடிப்படையில் நீங்கள் எல்லாம் நாங்க மொழி அடிப்படையில ஒண்ணும் இல்ல. நாங்க ஒண்ணும் மொழி இல்ல, நாங்க தமிழன் தான். நீங்க தமிழ். அருந்ததியர்கள் முழுக்க இதை செய்யறாங்கன்றது ஒத்துக்க முடியாது. நீங்க வந்து கோயம்புத்தூர்ல ஒரு இது எடுத்தாங்க, அதுல ஒருத்த கூட அருந்ததி இல்லை. ஏதோ ஒரு நகராட்சியில, ஆரணி நகராட்சியோ ஏதோ சம்திங் ஒண்ணு, அதுல ஒருத்த கூட அருந்ததியர் இல்லை. அதால இந்த பீவாரெல்லாம் அருந்ததியரு, பீவாரெல்லாம் அருந்ததியரு அப்படி எல்லாம் கணக்கு போடாதீங்க. அதெல்லாம் இப்ப யாரும் வச்சுதான் அவங்க TKS இளங்கோவன் சொன்னாரு. திமுக கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? ஆமா, கண்டிச்சு. பாரு, ஒரு வாரம் ஸ்ட்ரைக் பண்ணா, ஒரு 10 நாள் ஸ்ட்ரைக் பண்ணாக்க அந்த துப்புரவு தொழிலாளிகள் ஸ்ட்ரைக் பண்ணா நாடு நாரி போயிடும். புரிஞ்சுக்கோ. அதனால துப்புரவு தொழிலாளிகள் தான் நம்ம நாட்டினுடைய முதுகெலும்பு. புரிஞ்சுக்கோ. அவன் இன்னைக்கு எல்லாமே. அவன் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. நீங்க பாட்டு சாப்பிட்டுட்டு எல்லா குப்பையும் ரோட்ல போட்ட மாதிரி போட்டு போயிடுறீங்க. அதை இப்படியே இப்போ ஒரு வாரம் போட்டீங்கன்னா என்ன ஆகும்? சரி, அது யார் செய்யணும்? யார் செய்யணும்? ஒரு சமூகம் தான் செய்யணும்னு யாரும் எழுதி வச்சிருக்கா? அந்த சமூகம் தான் அந்த வேலைக்கு வர்றான், வேற சமூகம் வர்றது இல்ல. நீ ஒரு அந்த பீ வாரத்துக்கு ஒரு 1 லட்ச ரூபா சம்பளம்னு சொல்லு சார். கோயம்புத்தூர்ல இதே துப்புரவு இதான் கரெக்ட், கோயம்புத்தூர் தான் கரெக்ட். கோயம்புத்தூர் நகராட்சியில் துப்புரவு பணியை நாள் எழுதுறான். துப்புரவு பணியை பெருக்கிறது, ரோட பெருக்கிறது. யார் தெரியுமா வந்தான்? டிப்ளமோ இன்ஜினியர், அரசு வேலைன்னு. அரசு வேலை இன்ஜினியர் வந்தான். இப்போ சுகி வண்டி ஓட்டுறாங்க, நிறுத்தி கேட்டு பாருங்க. என்ன நிறைய பேரு BE படிச்சவங்க, PhD படிச்சவங்க கூட ஓட்டுறாங்க. வேலை கிடைக்கிற வரைக்கும் அந்த வேலையை பார்த்தேன். அப்போ இந்த மாதிரி துப்புரவு பணிக்கு சம்பளம் 1 லட்சம். என்னத்துக்கு? அது வெறும் 150 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வேலைக்கு வரும்போது உங்களுக்கு நாங்க 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கணும். அப்போ அவனோட வறுமையை நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம், அவன் நிலைமையே நாங்க பயன்படுத்திக்கிறோம். ஆடு நடையுதுன்னு ஓனாயி கவலைப்பட்டுச்சான். அந்த கதை தான் இந்த கதை. அது எங்க பேசிக்கிறாங்க. அவங்க கவலைப்படாம வேற யாரும் கவலைப்படாம என்னத்த கவலைப்படுறீங்க? அவனை பூரா அருந்ததின்னு சொல்லி அவங்கள வந்து மட்டம் தட்டி வச்சுவிட்டு இப்ப என்னமோ அவங்களுக்கு யார் சார் மட்டமா பேச? சும்மா சார், எங்களுக்குள்ள இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருக்கும் சார், அதை நாங்க பேசிக்கிறோம். ஆனால் தொழில்முறையில் ஊம்பிய நீயே கைவிட்டு வந்து நாம் தமிழர் மேடையில ஒருத்தர் பேசுறாரு. அவங்களுக்கு வந்து 3%, 18%, 3% பிரிச்சு கொடுத்தது தப்பு. நாங்க ஆட்சிக்கு வந்துட்டு சேர்த்துருவோம் பேசுறாரா இல்லையா? பேசுவதற்கு காமாட்சி நாயுடுக்கு எந்த அருகதையும் யார் சொன்னா? நான் அங்க பேசுறது என்னன்னா, நீங்க 3% இல்ல 5% கொடுங்க, தனியா கொடுங்க, 15ல ப்ரிஃபரன்ஸ் வேணாம்னு தான் பேசுறாங்க. அதுதான் எங்களுக்கும் அவங்களுக்குமான பிரச்சனை. பிரச்சனை வரணும்னு கருணாநிதி தான் உருவாக்குறாரு. ஆமா 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 ஆமா. அதாவது எழிறு வீட்டுல புடுங்கினது ஆதாயம் நினைக்கிற குரூப் கலைஞர் தான் பண்ணாராம். கலைஞர் என்ன பண்ணாரு? எல்லாமே நீங்களே 18% ஆட்டையை போட்டுக்கிறீங்க. பாவம், அவன் வாய் வயிறு இல்லாதவன்,
அவன் ஏப்பா சாப்பா அவனுக்கு தனியா பிரிச்சு கொடுப்போம்னு பிரிச்சு கொடுத்தாங்க. உள்ள ஒதுக்கீடு தானுங்க ஐயா, இது உள்ள ஒதுக்கீடு தானே. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, நாங்க வந்து இடஒதுக்கீடு பேசுனது சொல்றீங்க, நாங்க ஒண்ணு சேர்ப்போம். இடஒதுக்கீடு பத்தி மட்டும் பேசுனது உங்களுக்கு பிரச்சனையா இல்ல ஒண்ணு சேர்ப்போம் சொன்னது உங்களுக்கு பிரச்சனையா? ஒண்ணு சேருங்கப்பா, நீங்க நாசமா போங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஒண்ணு சேர்ந்தா நாசமா போயிடுவாங்க. ஆமா ஐயாப்பா, ஒருத்தர் கோமணத்தை என்னைக்கு உருவமா அண்ணன் தம்பி 4 பேர் இருக்க வீட்டிலேயே ஒற்றுமை இல்லை. அதுக்காக நீங்க வந்து அண்ணன் தம்பி 4 பேர் இருக்கிறான் சார். அண்ணன் தம்பி 4 பேர் இருக்கிறான் சார். ஒத்துமை இல்ல, ஒவ்வொருத்தருக்கு ஒரு அப்பா பேரை போட்டுருமா? இதுக்கு என்ன அப்பா பேரை போட்டா மாத்திரம் போதுமா? அப்பா பேர் இன்சில போட்டா போதும், போடலாமே. ஒருத்தன் வந்து மாறி மாறிக்கிறான்னு இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க. நீங்க சீமான் வரட்டும், முதலமைச்சரா ஆகட்டும். அவர் முதலமைச்சரா மட்டும் இல்லைங்க, இங்க பாருங்க, அவர் தேர்தல்ல நின்று அவர் இது வாங்கட்டும், வாங்கட்டும், அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுவோம். புரியுதா? இல்ல சவுக்கு சங்கர் அவர்களுக்கு வந்து ஆதரவா யாரும் இல்ல அப்படின்னு நினைச்சு இந்த திமுக பண்ணிட்டாங்க. இன்னைக்கு சீமான் வந்து முதல் அறிக்கையை விட்டுட்டாரு. மற்றும் பல தலைவர்கள் வந்து அவர் மானங்கட்டு போய் விடுறாரு. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு ஆவலையா கொன்னுடுங்க சார், கொன்னுடுங்க. ஆமா, கொன்னுடுங்க. இப்ப மாப்பிள்ளை இந்த ஆளு என்ன பண்ணா, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்த உடனே அப்படின்னு அழுதுகிட்டு சீமான் போனாரு. சீமான் வந்து ஆதரிச்சு என்ன சொன்னாரு, இந்த மாதிரி என் தம்பி வந்திருக்கான், நான் அனுசரிச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சீமான் சொன்னாரு. சரி, கூட இருப்பாருன்னு எல்லாம் எதிர்பார்த்தோம். கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு மாசம் தான் ஆச்சுங்க, டபார்னு அடிச்சாரு பாருங்க அந்த சவுக்கு சங்கர். நான் வந்து நாம் தமிழர்ல எல்லாம் இல்ல, நான் ஜெயில இருந்து வந்தேன், அவர் என்ன வரவேற்பு பண்ணாரு, நான் அதுல அவர் கூட இருந்தேன், அவ்வளவு அப்படின்னு பேசினாரு. இன்னைக்கு அவருக்கு வலிக்க போய் பேசுறாரு. இதெல்லாம் வந்து விமர்சனங்களை வச்சாலும் கூட ஒரு தமிழராக, ஒரு சமூக நீதி சமத்துவ நீதி தலைவராக இன்னைக்கு அறிக்கையை விட்டு இது தவறு அப்படின்னு சுட்டி காட்டுறது ஏன் திமுகவினருக்கு வரலன்னு கேக்குறாங்க. திமுகவுக்கு ஏன் வரல, இது தவறுன்னு நான் தான் சொல்லி இங்க பாரு, இது அவங்க தான் சொல்லப்படுது, இது தவறு சார். எதிராக பேசுற காமாட்சி நாயுடு வீட்டுல அடிச்சிருந்தாலோ இல்ல வேற ஒரு ரெட்டியார் வீட்டுல பீய ஊத்திருந்தா கூட நான் கண்ணு தெரிவிப்பேன் சார். இது வரைக்கும் ஏன் திமுக பெரிய இந்த கவர்னர் ஜெனரல் அவர் வீட்டுல கொண்டு போய் கொட்டிட்டாங்க, அதனால இவருக்கு எங்களை கழுவி ஊத்துறான், எங்களை முட்டாளுன்றான், உச்சந்தில உட்கார்ந்து இருக்க முட்டா பயலுக்கு நாங்க எதுக்கு சப்போர்ட் பண்ணன ஆள மூஞ்சியும் பாரு, அவன் சப்போர்ட் பண்ணமா சப்போர்ட். பாரு, எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, 100% நான் சத்தியம் பண்ணி சொல்லுவேன். சத்தியம் இல்லை. 3 மணி நேரம் ஒரு ஏரியா எப்படி கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க? கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க, எடுக்கலைங்கிறது எனக்கு தெரியாதுங்க. காவல்துறைக்கு அது புகார் கொடுத்திருக்காருல்ல, சவுக்கு சங்கர் புகார் கொடுத்திருக்காரு. புகாரினுடைய அடிப்படையில நடவடிக்கை இருக்கும், சட்டப்பூர்வமா சந்திப்போம் நீதிமன்றத்துல. அதுக்கடையில வந்து சும்மா காலு கை மூக்கும் அதெல்லாம் வச்சுக்கிட்டு இது பண்ணாதீங்க, போதும். ஐயா, ஒரு கட்சியை விமர்சனம் பண்ணக்கூடிய நபராகவே இருக்கட்டும் திரு சவுக்கு சங்கர். இன்னைக்கு சமூக நீதி பேசக்கூடிய தலைவர்கள், சமத்துவம் பேசக்கூடிய தலைவர்கள் வந்து இதற்கு வந்து ஒரு கண்டனம் தெரிவிக்கல, இது ஒரு வருந்த தகுந்த செயல், இது நடந்திருக்க கூடாது, ஒருத்தர் மீது புகார் தான் கொடுக்கணும், ஏன் ஒரு அடிப்படை மனிதாபிமானத்தோட கூட பேசல? யாரு பேசல? நான் காலையில இருந்து நேற்று இருந்து இதைத்தான் பேசிட்டு திமுக தலைவர் ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் பேச மாட்டாரு. அவர் எதுக்குப்பா பேசணும்? எல்லாரும் தெரியாது சொல்லுங்க. அவர் எதுக்கு பேசணும்? முதலமைச்சர் பேச வேண்டிய அவசியம் இல்ல. இதெல்லாம் அவ்வளவு பெரிய மேட்டர் இல்ல, இதெல்லாம் ஜிஜிபி மேட்ரு. இதுக்கெல்லாம் முதலமைச்சர் வந்து பேச மாட்டாரு. காவல்துறை இருக்கு, காவல்துறை பாத்துக்கிறோம். அதுக்காக முதல கண்ணீர் வடிச்சுக்கிட்டு சீமான மாதிரி நாங்க வர வேண்டிய அவசியம் இல்ல. கொள்ள நடக்குது அதற்கு இல்ல. இன்னைக்கு ஒரு திமுகவுடைய ஆட்சியில வீடு ஏறி போய் ஒரு துப்புரவு தொழிலாளர் என்ற பேர்ல வந்து சாக்கடை ஒரு நபர் மேல் கொட்டுறாங்க. அவர் ஒரு இந்திய குடிமகன், தமிழ்நாட்டுல இருக்கிறாரு. இதற்கு கூட ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்லி மக்களுக்கு வரும்போது அதுக்கு கூட முதலமைச்சர் தரமணியில ஒரு அட்ராசிட்டி பண்ணிருக்கான், மாணவர் போட்டு அடிக்கிறான் போலீஸ. அது எப்படி வருது? நீ ஒழுங்கா நடவடிக்கை எடுத்திருந்தா காவல்துறை நமக்கானது, காவல்துறை நண்பர், அவங்க சரியான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு இருந்தா அந்த சம்பவம் நடக்குமா? அண்ணா யூனிவர்சிட்டியில கோட்டை விட்டான், அதே மாதிரி இந்த ஐடிஐல கோட்டை விட்ட போறான்ற எரிச்சல் தானே அது. பெருசா பேசுறீங்க இல்ல. அதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை காலையில 8 இடத்துல செயின் எடுத்துக்கிறான், உடனே நாங்க புடிச்சோம் கிருஷ்ணன்றாங்க. அவனுக்கு எப்படி தைரியம் வந்தது சார்? இந்த தடவை அவன் பிளைட்ல போனா சார்,
எத்தனை முறை ஃபிளைட்ல போயிருப்பான். செயின் இருக்கிறவங்க பிளைட்ல தப்பி போக முயன்ற போது கைது பண்றதா கேட்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கு. செயின் இருக்கிறவங்க பிளைட்ல போறாங்களா, அந்த அளவுக்கு சுதந்திரமா கட்டவிழ்த்து விட்டப்பட்டிருக்கா இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு சார். இப்போ ஆமா, சட்டம் ஒழுங்கு நாங்க பாக்கெட்ல வச்சிருந்தோம், எடுத்து அப்படி வீசிட்டோம், அது உடனே பறந்து போயிருச்சு. ஏப்பா நீங்க பொழப்பத்து போய் ஏதாவது ஊடகத்துல கேட்கணுங்கிறதுக்காக கேட்டுட்டு உக்காந்துட்டு இருக்க வெட்டித்தனமா? இது மக்கள் பாரு, இருக்கிற மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் கேக்குறாங்க, நீங்க ஏன் பயப்பட போறீங்க? 3 மணி நேரத்துல அவனை நாங்க செக்யூர் பண்ணிட்டோம். 8 இடத்துல செயினத்தான் டிப் டாப்பா ஏர்போர்ட்ல வெளிநாடு போறதுக்கோ வெளி மாநிலத்துக்கு போறதுக்கோ வந்தான். அவனை போலீஸ் சுத்தி வளைச்சு புடிச்சு கொண்டு வந்து ரெக்கவர் பண்ணிடுச்சு. புரியுதா? நாங்க அவ்வளவு வேகமா தான் இருக்கோம். நாங்க ஒண்ணும் அசால்ட்டா இல்ல. இது சும்மா எதையாவது எடுத்தோம், வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசாதீங்க. எங்க அரசு ஏதாவது செஞ்சணும், ஏதாவது பண்ணணும். எப்பா நீங்க நியாயம் ஆட்சிக்கு வாங்க. இவங்க மேல நம்ம சூனியம் தான் சார் வைக்கணும், வேற ஒண்ணுமே. ஆமா, சூனியம் வைக்கிறது கூட்டிட்டு வாங்க. நானே ஆள் அனுப்பட்டுமா? பரமக்குடின்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கதான் இந்த வைக்கிறது இருப்பான். நாங்க வாங்க, நானே மாற்று மொழியினரை சமாளிப்பதற்கு ஒரு மாற்று மொழியினரை கொண்டு வரோம். கேரளால இருந்து மாந்திரிகளை கொண்டு வாங்க, கேரளா மாந்திரியத்தை கொண்டு வாங்க. நீங்க மாந்திரியத்தை வச்சு நீங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆட்சியில் உள்ளவரே மாந்திரியை வச்சு பாருங்க. பாப்பா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கிட்ட ஒரு கேள்வி. தினம் ஒரு கொலை நடக்கக்கூடிய நம்ம செய்தியெல்லாம் நம்ம படிக்க முடியுது. தினம் ஒரு கற்பழி பண்ற மாதிரி தினந்தோறும் கொலை. இப்போ எங்க பார்த்தாலும் கொலை. கிட்டத்தட்ட திருநெல்வேலியில் மட்டும் 250க்கு மேற்பட்ட கொலை சம்பவங்கள் நடந்திருக்கு கடந்த சில மாதங்கள்ல மட்டும். தமிழகம் முழுவதும் ஒப்பிடும்போது கடந்த சில நாட்கள் எண்ணற்ற கொலைகள் நடந்திருக்கு கடந்த ஆட்சியில் ஒப்பிடும்போது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. எது நடந்து கேட்டாலும் உங்க ஆட்சியில விடவா அப்படின்னு ஒப்பிட்டு பேசுறது எந்த விதத்துல நம்ம ஏற்றுக்கொள்ளும்? இன்னொன்னு ஒண்ணு தெரியுமா, ஏன் எஃப்ஐஆர் போடல? இவங்க வேலையே கொலை நினைச்சா எஃப்ஐஆர் போட்டோம்ல, கற்பழிப்பு எஃப்ஐஆர் போட்டோம்ல. எஃப்ஐஆர் போட்டோம். இது எவ்வளவு ஒரு அரசாங்கம். எஃப்ஐஆர் மட்டும் இல்லைங்க, குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம். 40 வருஷம் ஒரு டைப் ஆஃப் கிரைம் நடக்குதுன்னா அடுத்து அது நடக்க விடாம தடுக்கிறது தான் முதல் நடவடிக்கையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை. ஒரு பொண்ணை ரேப் பண்றான்னா நீ அவனை பிடிச்சி எஃப்ஐஆர் போடுறதில்ல, அடுத்து அந்த பெண்களை பார்த்தால் அந்த எண்ணம் வரக்கூடாது, வராமல் இருப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் இவங்க பெருமை பிடித்தது. நாங்க எஃப்ஐஆர் போட்டோம், அங்க நடக்கலையா இங்க நடக்கலையா. அவன் வீட்டில் நடந்தா சார் தெரியும். இல்லை, மக்களை நேசிக்கணும். மக்களை யார் நேசிப்பா? அந்த சொந்த ரத்தமா இருந்தா நேசிப்பீங்க. நீங்க எதுக்கு அப்பா இந்த மூர்த்தி மாதிரி ஒரு இந்த வேலை இந்த மாதிரி களவாணி ஆட்டம் ஆடுறதுல வேற யாருமே மக்களை மண்ணையும் நேசிக்கின்ற அதே மண்ணில் பிறந்த ஒருத்தனால அந்த மக்களோட இணக்கமாக அவருடைய இன்ப துன்பங்களை புரிந்து கொள்ள. அமெரிக்கால இருந்து வந்திருக்கோம். வெரி சிம்பிள். நீங்க சொந்தமா ஒரு வண்டி வாங்கி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் பக்குவமா பள்ளம் மேடு பார்த்து ஓட்டுவீங்க. உங்க நண்பர்கிட்ட இருந்து ஒரு வண்டி வாங்கி எவனோ ஒருத்தர்கிட்ட ஒரு வண்டி வாங்கி இல்ல ஒரு வாடகைக்கு ஒரு டாக்ஸி எடுத்துட்டீங்க. இப்போ ஓன் டிரைவ் டாக்ஸி எல்லாம் இருக்கு. உங்க வண்டியை ஓட்டுற அளவுக்கு வாடகைக்கு எடுத்து ஓட்டுகிற எவனோ ஒருத்தன் வண்டியை ஓட்டுவீங்களா? இல்ல பழமொழியே சொல்லுவாங்க, ஊரா வண்டி தான் நீ பாட்டு ஓட்டிட்டு தெரியும், ஓ வண்டி வந்து போய் ஓட்டியே கேட்பாங்க. அப்போ ஆட்சி அதிகாரம் என்கிட்ட இருந்தா நான் எல்லாரையும் என் மக்கள் எந்த ஊர்ல வாழ்றவங்களாம் என் மக்கள் நான் பார்ப்பேன். நீங்க என்ன பண்றீங்க? அங்கதான் வாழ்ந்தா என்னடா எப்படி போனா என்னடா அந்த மனநிலையில் நீங்க இருக்கிறீங்க. நம்ம கிட்ட அதிகாரம் இருக்கு, என்ன வேணா பண்ணலாம், யாரும் கேட்க கூடாது, கேட்டா நாங்க சிறைப்படுத்துவோம். இது தமிழருடைய ஆட்சி, தமிழனுக்கான ஆட்சி, தமிழ் மக்களுக்கான ஆட்சி, தமிழ்நாடு அரசு ஆட்சி, அவ்வளவுதான். அதான் ஓங்கோல்ல கொண்டாடினாங்க. எங்க ஆட்சி, எங்க ஆளுங்க ஆட்சி வந்துருச்சு, இது நாங்க எப்போ வேணாலும் வரலாம் போலாம். ஓங்கோல்ல சரி விடு, எனக்கு உன்கிட்ட உட்காந்துட்டு எனக்கு வாய் அசிங்கமான அசிங்கம் தானே உங்க நடைமுறையே. எவனோ ஒருத்தன் சொன்னாங்கிறதுக்காக செட்டப் பண்ணி நீங்க ஒரு எடுத்து வச்சுக்கிட்டு எங்களை கலாட்டா பண்றீங்க. செட்டப் நாங்க பண்ணோமா? அப்புறம் யாரு பண்ணா? அந்த நாய் அதை கொண்டாடலாம். ஏன் எங்களுக்கு தெரிய போகுது? கொண்டாடுறான் இவன். இங்க இருந்து போய் அங்க உட்காந்து அதை வீடியோ எடுத்து எல்லாம் கொண்டுட்டு வந்து வச்சு எல்லாம் மாப்பிள்ள சாரு செட்டப். ரோஜா சொல்லும் போது இனிச்சுதா எங்களை எங்க ஆட்சி வந்துருச்சுன்னு சொல்லும் போது ஏன் கடன் தெரிவிக்கல? எவன் சொன்னான்? ரோஜா. ஏங்க ரோஜா அந்த பிள்ளை என்ன சொல்லுதா? அது தெலுங்கார பிள்ளை, ரெட்டியாரு, ஆந்திராக்கார பிள்ளை. அது ஏற்கனவே இப்ப போய் ஆந்திரால சீஃப் இதா இருந்துச்சு, எம்எல்ஏவா இருந்துச்சு, அமைச்சரா இருந்துச்சு. நமக்கு ஏத்த பதில சொல்றாரு. அப்புறம் என்ன? இல்ல எங்க ஆட்சி தான் நடக்குதுன்னு சொல்லும் போது நீங்க எதுவுமே பேசாம கம்முன்னு இருக்கு. எங்க ஆட்சின்னா எல்லாருக்கும் பையா, இது ஒவ்வொரு ஆட்சி இல்லையா உங்களுக்கு? இது எல்லாருக்கும் ஆட்சி. தமிழ் மக்களுக்கான, தமிழ்நாட்டுக்கான காமாட்சி நாயுடு
தமிழ்நாடு தமிழ் மக்களுக்கான ஆட்சி முடிச்சிடும். சரியா? அதனால இதுல வந்து நீங்க யாரும் சந்தேகப்படவே வேண்டாம். 26 தேர்தல்ல பாருங்க மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறாங்க, யார் ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கிறாங்கிறத. காசு மட்டும் கொடுக்காம நீங்க தேர்தல்ல சும்மா காசு கொடுக்கல, காசு நாங்க என்ன காசு கொடுக்குறது, நாங்க என்ன நோட் அடிச்சு காய போட்டு அள்ளி வச்சிருக்கேன். அண்ணன் திருமாவளவன் திமுக கொடுத்துருக்கலாம், கொடுத்துருக்கலாம், அவங்க கிட்ட போய் கேளுங்கன்னு சொன்னவர் தானே அவரு. இங்க பாருங்க, மாப்பிள்ளைகிட்ட இல்லாத பணமா ஏங்க அவரு வச்சிருக்காரு, இருந்தாலும் ஓட்டுக்கு காசு கொடுத்து கேவலமான வேலைங்க. இங்க பாருங்க, திரு சீமான் அவர்கள் இல்லாத பணம் இல்ல, அவ்வளவு பணம் திரள் நிதி வசூல் பண்ணி அவருக்கு வச்சு அவர் திரள் லட்சக்கணக்கான கோடி வச்சிருக்காரு. சோ ஆகையினால அவரை மிஞ்சி அவரு 234 தொகுதியில தனிப்பட்ட அந்த அளவுக்கு வந்து அவருக்கு செல்வாக்கு இருக்கு, பொருளாதார வசதி இருக்கு. அவரை காட்டிலும் நாங்க எல்லாம் ஜுஜிபி. அவர் தேர்தலுக்கு வாக்குக்கு பணம் கொடுக்கன்னு சொல்றாங்க, அதுக்கு இருக்கு பொருளாதார வசதி. படித்த இளைஞர்கள் நிப்பாட்டுறாரு, அவங்க வந்து வாக்குக்கு பணம் கொடுக்காம வாக்கு வாங்குறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஐயா, இப்ப எல்லாருடைய கேள்வியுமே என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுக ஏன் ஒரு அறிக்கை கூட கொடுக்கல? அப்ப சவுக்கு சங்கர் அவர் சொன்னது வந்து உண்மைதான் போல் இருக்கு. இந்த விவகாரத்துக்கு பின்னால அவர் மீது காங்கிரஸ் இருக்கிறதும் அதற்கு ஒத்துழைப்பாகவும் உறுதுணைப்பா இருக்கிறது திமுக என்ற சந்தேகம் இன்னைக்கு எல்லாருக்குமே வருது. சரி, ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சொன்னது போல இப்ப சந்தேகம் இப்ப எனக்குமே வருதுங்க. ஏன் ஒரு கண்டனம், ஒரு அறிக்கை, தம்பி நடவடிக்கை? அதாவது சவுக்கு சங்கர் வந்து தேவையில்லாம வந்து அவர் வந்து செல்வ பெருந்தொகை வந்து அவர் என்ன தீண்டத்தோடாத ஜாதியா? அவர் எதுக்கு நாள் வந்து அவர் தவறா பேசணும்? சொந்தக்காரங்க தான். ஏங்க நீங்க சவுக்கு சங்கர் வீட்டுல வந்து நீங்க மலத்தை ஊத்துந்து ஒரு பார்வையோட தான் ஊத்திக்கிறீங்கன்னு நான் சொல்றேன். வேங்கவில்ல மலம் கலந்து ஒரு பார்வைனா அதே பார்வை தான் சவுக்கு சங்கர் வீட்டுல மலத்தை ஊத்துந்து நான் சொல்றேன். நீங்க யாரு சொல்றீங்க? எவனோ ஊத்தணும்னு சொல்றேன். எவனோ ஊத்தணும் சொல்றீங்க. சொன்னீங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய நான் சொல்லலங்க, சவுக்கு சங்கர் தெளிவா சொல்லிட்டாரு. இன்னும் நாள்கள் தான் என் வீட்டில் ஊத்தினார்கள். அப்புறம் என்ன? இங்க பாரு, செல்வ பெருந்தொகையை வந்து வேணும்னே வந்து ஒரு மர்டர் கேஸ்ல இந்த ஆளு வந்து இணைச்சு பேசுறாரு. அதே மாதிரி அந்த வந்து இந்த மர்டர் கேஸை பத்தி தயவு செஞ்சு பேசாதீங்க. ஏன்னா அந்த மர்டரை பத்தி பிஎஸ்பி இன்னைக்கு 2 தரப்பா இருக்காங்க, 2 தரப்புமே பேசல. அதாவது நீங்க வேற எதனா பேசுங்க. சரி விட்டுடுங்க, இதெல்லாம் நான் ஒன்றும் பேச. ஒரு விஷயம் இங்க பாருங்க, சவுக்கு சங்கருக்கு நாவடக்கம் வேணும். அது இருந்தா எல்லாம் அடங்கும். இது வந்து ஒட்டுமொத்தமா திமுக வந்து முதலமைச்சர் அவர்கள் அமைதியா இருக்கும்போது யாரு வந்து திமுக அரசை விமர்சித்தாலும் இந்த மாதிரி செஞ்சிருவோன்றத சொல்லாம மிரட்டுறாங்கன்னு ஒரு விமர்சனம். நாங்க இப்படி எல்லாம் மறுத்த மாட்டோம். நடவடிக்கை தான். நாங்க இப்படி எல்லாம் வந்து பொம்பளை செய்யற வேலையெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். சரியா? அதனால எங்க மேல பழைய போடாதீங்க. சவுக்கு மீடியா வந்து மூடனே இப்படி செஞ்சாங்க. சவுக்கு மீடியா போறது இல்ல. சீமான் அவர்கள் வந்து எனக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாரு அப்படினு ஒலவாய மூடலாம் சார். சீமான் அன்னைக்கு ஒண்ணு ஆதரவு கொடுத்ததுக்கு அடுத்த 1 மாசத்துல போய் நீ என்ன நடந்துக்கிட்ட? இவரு சீமானுக்கு அவருக்கும் கொஞ்சம் கூட அவருக்கு இது இல்ல, நினைச்சு பாக்கணும். அன்னைக்கு நீ வந்து அத நீங்க பேசாதீங்க. நாங்க பேசணும். யாருங்க பேசுவோம்? என்ன நீங்க பேசக்கூடாதுன்னு அவர் ஒரு அரசியல் கட்சிக்காரர். அரசியல் கட்சியா நான் ஒரு அரசியல் கட்சி தொண்டை, நான் பேசுவேன். அந்த வேலையெல்லாம் இங்கே வச்சுக்காதீங்க. நீ சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு மூலிகம்னு சந்தோஷத்துல இருந்தீங்க. இப்ப மீண்டும் வந்து சீமான் அவர்கள் ஆதரவு தெரிவிச்சனால சவுக்கு சங்கம் மறுபடியும் மீடியா திறந்துருவாரு. ராவணக்குடியில இடது கொடுத்து சங்கரை இங்க நடத்திக்கிறனா என்ன பண்ணுவீங்க? என்ன வேணாலும் பண்ணட்டுங்க, நாங்க பாத்துக்குவோங்க. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ராவணக்குடியில் பீஸ பிடிக்குவீங்களா? சும்மா இருங்க. நீங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் சப்போர்ட் பண்ணுங்க. ஆனா அந்த சப்போர்ட்டுக்கு தகுந்த ஆள் இல்லைன்னு நாங்க பாத்துறோம். நீங்க பாப்பீங்க. ஏற்கனவே பார்த்தோமே, பக்கத்துல உட்காந்து கத்தி தர அடுத்த 15வது நாள் போய் எனக்கு அவருக்கு சம்பந்தம் இல்ல, அவரு நான் ஜெயில இருந்து வந்தேன் வரவேற்புக்காக வந்தாருன்னு சொன்ன ஆள் தானே இந்த ஆளு. அந்த ஆளுக்கு இவர் எதுக்கு ஆதரவு கொடுக்குறாரு? சரி ஆதரவு கொடுங்க, என்னன்னா நாசமா போங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இல்ல உங்களுடைய எதிரி நீங்க என்ன இப்படி பண்றதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களே, அவங்க கொடுத்துருவாங்களோன்னு ஒரு பயத்துல சொல்றீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. இங்க பாரு, நான் வந்து திரு சீமான் அவர்கள் மீது மிகுந்த மரியாதை வச்சிருக்கேன். அந்த மரியாதை அவர் காப்பாற்றிப்பாரு. நானும் அவர் பேர்ல இருக்க மரியாதையை காப்பாற்றிப்பேன். அவ்வளவுதான். நாங்க அரசியல்ல எதை வேணாலும் நாங்க உண்மையை பேசுவோம். அவர் ஒன்று பேசுவாரு, நான் ஒன்று பேசுவோம், அது வேற விஷயம். ஆனா நிஜம் என்னவோ அதுதான் ஜெயிக்கும். புரியுதா? நாங்க வந்து திரு சவுக்கு சங்கருடைய வீட்டுல மலத்தை நாங்கள் கொட்டவில்லை.
எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. கொட்டியது மலமா ஐயா, கொட்டியது மலம் என்பதை ஒத்துக்கொள்கிறீர்களா? மலமோ அது நான் பார்த்தேன், நாங்க ஏதோ டிவியில காட்டுறான், அது திராவிட மலம் தானே, இப்படி இப்படி ஊத்திட்டு போறான். ஐயா அது திராவிட மலம் தானே? திராவிட மலமா திராவிட மலமா தமிழின் மலமா நான் அதை வந்து டெஸ்ட் பண்ணி அதை வந்து இதை எடுத்து பார்க்கல. அதை திராவிட தான் கேட்க முடியாது. அதெல்லாம் அதை கேட்போம். நான் நீங்க வாங்க தனியா உங்களுக்கு நான் காட்டுறேன் என்ன எப்படி இந்த மலம் எப்படி வந்துச்சு அதுன்னு ரெக்கார்டு இது பண்ணி. திராவிட மலமா இல்லையா? அவ்வளவுதான். ஆமா, எஸ்ஸே சார். சும்மா இந்த கதையெல்லாம் விடுறதுல, அதாவது சீமான் இந்த மாதிரி ஆளுகள்லாம் எதுக்கு வளர்த்து விடுறாருன்னு எனக்கு தெரியல. யார? சவுக்கு சங்கர் மாதிரி ஆளு ஆப்ப சீவதான் சிவி ஆப்ப வைக்கிறோம். அட ஏங்க நீங்க வேற, அதாவது என்னைக்கு அத்தைக்கு மீசம் முளைச்சு சித்தப்பான்னு கூப்பிடுறது அன்னைக்கு ஆம்பளைக்கே மாறு முளைக்குது, மீசம் முளைக்காத. பொம்பளைக்கு மீசம் முளைக்காது. மீசம் முளைச்சிட்டு போகுது, அதுக்காக போய் சித்தப்பன் ஆயிட முடியுமா? அது மொத்தம் முளைச்சா போதுமா? மத்ததெல்லாம் முளைக்க. நீங்க தானே சொல்றீங்க பெண் திருமணம் கடந்து இன்னும் தெய்வீக காதல் அது இதுன்னு. சரிங்க, நிச்சயமாக விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய ஆரோக்கியமான கருத்துக்களை பதிவிட்ட மிக நன்றி.